கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Joshua chapter 3 verse 7. This day I will begin to exalt you in the sight of all. யோசுவா 3 அதிகாரம் 7 வசனம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Are you feeling unseen, unrecognized and overlooked today? ஒருவேளை இன்று நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் போல அங்கீகாரமற்று புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையாக உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசித்து அவருடைய வழியில நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மேன்மையும் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை சொல்லி நீங்க ஒருவேளை வேதனையோட இருக்கலாம். அல்லது நீங்க கூட சொல்லலாம், என்னை பார்க்குறவங்க என்னை ரொம்ப பரியாசமா கேட்குறாங்க, நீ ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கே, நீ ஜெபித்து என்ன கண்டன்னு சொல்லி கூட ஒருவேளை உங்களை பார்த்து மிக அற்பமாய் கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் உங்களை ரொம்ப அற்பமா என்றாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாகவே நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால், நீங்கள் அவரை உறுதியா பற்று கொண்டிருக்கிறபடியால் நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல வருகிறது. நிச்சயமாகவே அந்த மேன்மையை இந்த நாளிலிருந்து காண்பீங்க. ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறபடியால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அழைக்கிறத வைக்க போகிறார். நம்ம பார்க்கிறோம், தானியேலின் புஸ்தகத்துல தானியேல் 3 வேளையும் கர்த்தரை தொழுது கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை கண்டு அதிகாரிகள் தானியேல் மீது பொறாமை கொண்டு அவனுக்கு விரோதமா பல சதிகளை செய்தாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் தானியேலோடு இருந்தது. ஏன்னா அவர் கர்த்தரை விசுவாசித்தபடியால் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக, அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தானியேலை மேன்மையாக வைத்தார் அல்லவா? யோசுவாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவரை மேன்மையாக வைத்தார்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நீங்க கடந்து வந்த எல்லா விதமான மறக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களை எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எந்தெந்த வேதனையின் சூழ்நிலையில வந்தீங்களோ எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த மேன்மையை இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க காண போறீங்க பிரியமானவர்களே. மேபி டுடே யூ ஃபீல் forgotten, maybe you feel unseen, unrecognized and overlooked, but the same God who lifted Daniel and Joshua is speaking over your life right now. This day I'll begin to exalt you. Believe it and receive your miracle today. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில மறக்கடிக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் காணப்படுறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அப்பா, தானியேலை உயர்த்தின தேவனாக, யோசுவாவை உயர்த்தின தேவனாக நீர் கடந்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. பெரிய சாட்சியை எழுப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.